வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனாவால் உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு தலா 50,000 நிதியுதவி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் மருத்துவ பெட்டகம் ஜான்குமார் எம்எல்ஏ அறிமுகம் செய்து வைத்தார். கடைகள் திறக்கும் நேரத்தை அதிகரிக்கும் திட்டம் கவர்னர் தமிழிசை முடிவு. புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்த 2 பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு செஞ்சிலுவை சங்கம் உதவியுடன் தலா 50,000 ரூபாய் நிதி உதவியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை நாட்டு மருத்துவ கடைக்காரர்கள் மற்றும் மரபு வழி சித்த மருத்துவ நலசங்கத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் மருத்துவ பெட்டகத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அறிமுகம் செய்து வைத்தார். புதுவை மாநில நாட்டு மருத்துவ கடைக்காரர்கள் மற்றும் மரபு வழி சித்த மருத்துவ நலசங்கத்தின் சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் வகையில் மருத்துவ பெட்டகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அறிமுக விழா காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் முகேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பாளர் தனலட்சுமி, செயலாளர் வித்யா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் உதயசங்கரன், பொருளாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ பெட்டகத்தை அறிமுகம் செய்து வைத்தார். வாழ்த்தரையும் வழங்கினார். இங்கே வந்திருக்கிறவங்களாம் நாட்டு மருந்து கடைக்காரர்களும் அதோட மரபு வழி சித்த மருத்துவர்களும் இங்கே வந்துக்கிறாங்க. இப்போ என்னென்னா நாங்கள் எங்கள் தொகுதிக்கு சார்பாக இந்த ஒரு கிட்டு ரெடி பண்ணிக்கிறோம். அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த கிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா கபசர குடிநீர் அது ஒன்று இருக்குது. அதோட நிலவேம்பு குடிநீர் இருக்குது. அப்புறம் முளைக்கட்டிய சத்து மாவு, அதாவது நல்ல பவர் நல்லா கொடுக்கும். நம்ம அதுக்கு அடுத்தது வேது பிடிக்கும் மூலிகைகளும் அதில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாய்க்கு பிள்ளைக்கிற பொடி இருக்குது. அது இல்லாமல் நமக்கு இந்த இது ஹோமியோபதி மாத்திரை வச்சுருக்காங்க. ஸோ இது 2 கிட்டு வச்சுருக்காங்க. இந்த மருந்துடைய கிட்டு இப்போ நாங்கள் எங்கள் தொகுதி சார்பாக கொடுக்கறதுக்காக இவங்கள்ட்ட முதல்ல ஒரு 1000 கிட்டு வாங்கியிருக்கோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எங்கள் தொகுதிக்காரங்களுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு வாங்கிக்கலாம். அதை எப்படி பயன்படுத்தணும்னா இதை ஒவ்வொருத்தங்க ஒரு ஆளுக்கு ஒரு கிட்டு இருந்ததுன்னா போதும். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இதை இந்த அதாவது அந்த பெருந்தொற்று நோய் வந்தவங்க மட்டும் சாப்பிட்றதில்ல, வர்றதுக்கு முன்னாடியே இதை சாப்பிட்ருந்தாலே அவங்களுக்கு இந்த நோய் வராது என்பதற்காக இதை ரெடி பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் வாங்கி இதை பயன்படுத்தினா நல்லா எஃபெக்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அலோபதி மருந்து போகிறவங்க அது போங்க, அது இது மாற்றம் இல்லை. இந்த நம்ம புதுச்சேரியில் உள்ள அந்த நாட்டு மருந்து கடைக்காரர்களும் மற்ற மரபு வழி சித்த மருத்துவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இதை நான் சப்போர்ட் பண்ணணும் என்பதற்காக நான் இதை கொண்டு வந்தேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்தால் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை அதிகரித்து தளர்வுகள் அளிக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு 4-5 நாள் பார்ப்போம். நல்லா குறைஞ்சது, மக்களும் பின்பற்றுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தளர்வுகள் கொடுக்கலாம். ஒரே நேரம் எல்லா தளர்வுகளும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தை அதிகரிக்கலாம். இன்னும் சில கடைகள் இப்போ அத்தியாவசிய பொருட்கள் மாத்திரம்தான் கொடுக்குறோம். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன ஃபேஸ். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் வேறு கடைகள் திறக்க முடியுமா 7ஆம் தேதின்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு ஒரு பொருளாதார இயல்பை கொடுக்கலாம் அப்படின்றது நினைப்பு. பார்க்கலாம். அரசாங்கம்ன்றது எல்லாத்தையும் உடனே அடைச்சிட்டு மக்களை உள்ளே இருக்க சொல்கிறது சுலபம்தான். ஆனால் மக்கள் அதில் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால கொஞ்சம் தளர்வுகளை கொடுத்து பார்க்கலாம். கரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அத்தனை முயற்சிகளும் நம்ம மேற்கொண்டு வருவோம். காமராஜர் நகர் தொகுதி வசந்தம் நகரை சேர்ந்த இளைஞர்கள் சமூக சேவகர் ரங்கநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி வசந்தம் நகரை சேர்ந்த இளைஞர்கள் சமூக சேவகர் ரங்கநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொழில் அதிபரும் சமூக ஆர்வலருமான ஜார்ஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கி நலத்திட்ட பணியை துவங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலியமூர்த்தி, உதயசூரியன், சாந்தராஜ், அப்பு, மணிகண்டன், கிறிஸ்டோ உட்பட திரளான இளைஞர்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஊசுடு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ஊசுடு தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சாய்ஜே சரவணன். இவர் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார்.
இந்த நிலையில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணனுக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அமைச்சர் பதவி வழங்க கோரி மனு அளித்து கலைந்து சென்றனர். தேர்தலில் வெற்றி பெற்றால் மேலிட பொறுப்பாளர் அளித்த உத்தரவின்படி ஊசுடு தொகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். செகண்ட் பிளேஸ் கொடுத்து பெருமை வந்துச்சு. இந்த எலெக்ஷனில் நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கோம். உசுடு தொகுதி மட்டுமே தனித்துவம் தொகுதி. அதில் உசுடுக்காக ஒரு அமைச்சரை கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பிஜேபி கட்சிக்காரவங்க எங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தான் வின் பண்ணியிருக்கு பிஜேபியில் ஒரு தனி தொகுதி வின் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லை, எங்களுடைய நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி திரு BL சந்தோஷ்ஜியும் கர்நாடகா பிரசிடென்ட்டும் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள இஸ்லாமியர்களின் நன்கொடையால் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள இஸ்லாமியர்களின் நன்கொடையால் கொரோனா பாதித்தவர்களுக்கு உதவ ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ் மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. எத்தனையோ குடும்பம் நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அனாஜா இருக்கிறாங்க. குடும்பத்தலைவர் இழந்த குடும்பம் பல இருக்குது, தாயார் பிள்ளைங்க இருக்கிறாங்க. சிறப்பாக டெய்லி காலையில் கட்டாயம் சாப்பிடலாம், சூப் சாப்பிடலாம், அந்த எதுவும் வராதுன்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ எல்லாருமே தடுப்பூசியை போட சொல்லிட்டு எல்லாருமே அந்த அவர்னஸ் உருவாக்கி தடுப்பூசி போட வைக்கணும். குறிப்பாக சுத்தான்பேட்டை அத்தனை பேர் நான் தடுப்பூசி போட்டவங்க அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குறேன். ஏன்னா யார் எது சொன்னாலும் அது நம்பாத, தடுப்பூசி போட்டால் நிச்சயமாக 2 ஊசி போட்டவங்களுக்கு அந்த நோய் சுத்தமாக இல்லை, அந்த சொல்ல தெரியாத போயிடுது. அதனால் உயிர்கூலியாக இருக்கக்கூடிய அந்த நோயை தடுப்பூசி தான் ஒரு ஆயுதம். அதனால் சமூக இடைவெளி இருந்தாலும் முகக்கவசம் இருந்தாலும் தடுப்பூசி போன்ற ஒரு அவசரம் உருவாக்கணும். இது போன்ற அமைப்புகள் இருக்கிற மக்களுக்கு சேவை தடுப்பூசி போடுறது, நோய் அறிவு தெரியும்போது ஆரம்பத்திலே மருத்துவத்தை எடுக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து செய்து நம்ம மக்கள் நம்ம காப்பாற்ற எல்லாம் ஒத்துழைப்பு போதுங்களா? செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருங்கள் உங்கள் ரெயின்போ டிவியுடன். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன்
ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. கொரோனா தடுப்பு நிதியாக வழக்கறிஞர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதல்வரிடம் வழங்கினர். டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சார்பில் கொரோனா தடுப்பு பணிக்கான நிதியை வசூலித்தனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த வழக்கறிஞர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கினர். இதில் சட்டக்கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் சாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மண்ணாடிப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு திருக்கண்ணூர் பஜார் வீதியில் கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதி வட்டார தலைவர் பரமசிவம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் முத்துரங்கம், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ரகுபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் சரவணன் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவையொட்டி திருக்கண்ணூர் பஜார் வீதியின் வழியாக வந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் முருகன், அருள் கணேஷ், ஆறுமுகம், அச்சுதன், புருஷோத்தமன், திமுக நிர்வாகிகள் செந்தில்வேணன் உட்பட வசூலிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உலக மக்களை அச்சுறுத்தி தினம் ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கும் கொரோனா வைரஸ் தாக்கம் 2ஆம் அலையில் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் பல மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மிகவும் அதிகமான உயிர்களை இழந்து வருகின்றோம். ஒரு சில தளர்வுகளோடு ஊரடங்கு அரசுகள் அறிவித்துள்ளது. இந்த நேரத்தில் பல வாரமாக வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் பொதுமக்களில் உடல் உழைப்பாளர்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள், சிறு தொழிலில் ஈடுபடுவோர்கள், சுய உதவி குழு கடன், வாகன கடன், வங்கிகளில் கடன், கல்விக் கடன், வீட்டுக்கடன், வீட்டு வாடகை, தனிநபர் கடன், விவசாய கடன் என கடன் பெற்று கடனை பொதுமக்கள் செலுத்தி வரும் நிலையில் வருமானமின்றி சாப்பிட உணவு கிடைக்காத நிலையில் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து என்ன செய்வது அறியாமல் திண்டாடி வருகிறார்கள். ஆகையால் பொதுமக்கள் அவரவர் பெற்ற எண்ணற்ற கடன்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சார்ந்த மற்றும் நிதி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் சார்ந்த அனைத்து விதமான கடன்களையும் பொதுமக்களுக்கு 6 மாதத்திற்கு பின் செலுத்த கால அவகாசம் அளிக்க உத்தரவு செய்து உதவிட வேண்டும் என தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பாக புதுச்சேரி மாநில தலைவர் டி. விஜயலட்சுமி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் விஜயலட்சுமி. இப்போ சூழ்ந்து கொண்டு இருக்கும் கொரோனா என்ற தொற்று மூலமாக பல்வேறு நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த நபர்கள் பல்வேறு விதத்தில் பல்வேறு கோணங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பொதுவாக நான் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த ப்ரெஸ் மீட் நான் கொடுத்துருக்கேன். எனவே ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு இன்னல்களில் வாழ்வாதாரமின்றி தவிர்க்கும் இந்த சூழல்களில் பல்வேறு நபர்கள் பல்வேறு வங்கி கடன், சுயோதய கடன், வாடகை, கடவாடகை போன்ற பல்வேறு அவநிலைகளில் தள்ளப்பட்டு கொரோனா என்ற கொடிய வியாதியிலிருந்து மீள முடியாத சூழலில் இந்த சூழ்நிலையில் பல்வேறு நபர்கள் தன்னை இழந்து மரணம் வரைக்கும் தள்ளக்கூடிய இந்த நிர்பந்தத்தில் அரசு கவனத்திற்கொண்டு தயவு கூர்ந்து இந்த அவநிலைகளை சற்று தள்ளி வைக்கும்படி உங்களை அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மார்ஷல் நேசமணியின் 53வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். குமரி தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் 53வது நினைவு நாளையொட்டி நாகர்கோவில் மார்ஷல் நேசமணி மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மா. அரவிந்தன், கன்னியாகுமரி MP விஜயவசந்த், MLAக்கள் தளவாய் சுந்தரம், விஜயதரணி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் N. சுரேஷ்ராஜன், அதிமுக மாவட்ட செயலாளர் S. A. அசோகன், காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன், திமுக மாநகர செயலாளர் மகேஷ், இளைஞரணி செயலாளர் சிவராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். பாகூர் தொகுதி MLAவின் சொந்த முயற்சியில் 25 படுக்கைகளுடன் மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. பாகூர் தொகுதி மக்களின் நலவாழ்வுக்காகவும் கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்கும் வகையில் பாகூர் அரசு பாரதி மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக மருத்துவமனை மற்றும் தனிமைப்படுத்துதல் மையத்தினை பாகூர் தொகுதி MLA செந்தில்குமரன் தனது சொந்த முயற்சியின் மூலம் உருவாக்கியுள்ளார். இதன் திறப்பு விழா 1/6/2021 காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு R. செந்தில்குமரன் MLA தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக திமுக தெற்கு பகுதி மாநில அமைப்பாளர் சிவா MLA கலந்து கொண்டு மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் அருண், இயக்குனர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள படுக்கை வசதிகளை பார்வையிட்டனர். இந்த மையத்தின் சிறப்பு அம்சமாக தனிமைப்படுத்தப்பட்ட 25 படுக்கை வசதிகள், இலவச மருத்துவம், இலவச RT-PCR பரிசோதனை,
24 மணி நேரமும் மருத்துவர் மற்றும் செவிலியர், ஆக்சிஜன் படுக்கை வசதி, 3 வேளை ஆரோக்கிய உணவு மற்றும் சிற்றுண்டி, பொது மருத்துவம், மருந்துகள், 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சேவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்திற்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் செய்திகள். கொரோனாவால் உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு தலா 50,000 நிதியுதவி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் மருத்துவ பெட்டகம் ஜான்குமார் எம்எல்ஏ அறிமுகம் செய்து வைத்தார். கடைகள் திறக்கும் நேரத்தை அதிகரிக்கும் திட்டம் கவர்னர் தமிழிசை முடிவு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.